ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் FCP எடிட்டிங். ஒரு ஃபைலை நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணுறது, ஸோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அது வந்து எடிட்டிங் தெரியாமல் ஃபஸ்ட்டு FCPயில் உட்கார்ற ஆளுங்களுக்கு, நம்ம ஒரு பிக்னஸ்க்கு இந்த வீடியோ. ஸோ எப்படி பண்ணுறது, இது பண்ணுறது பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து FCPயோட லேஅவுட். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எம்டியாகவே இருக்கும். ஸோ எங்கே போய் இது பண்ணுறதுன்னு தெரியாது. இதனால் நம்ம உள்ள ஒரு ப்ராஜெக்டாக நம்ம ப்ராஜெக்ட் போட்டுட்டு நம்ம வந்து மீடியாவில் ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் இதில் வந்து தெரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்கு, ஓகேங்களா? இதான் வந்து லேஅவுட்டு. இதில் ஃபஸ்ட்டு எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்டு க்ரியேட் பண்ணுறது. ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்ஷன் வந்து ஓப்பன் லைப்ரரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது அப்படி இல்லைனா எங்கள் ஃபைலுக்கு போய்ட்டு நியூ, இங்கே நியூ வந்து லைப்ரரி கிளிக் பண்ணும். ஸோ லைப்ரரி கிளிக் பண்ண உடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு நேம் கொடுத்துங்க, உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம். நான் வந்து எங்கள் கர்சர் கொடுத்துட்டேன் 01. ஓகேங்களா? கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா எங்கள் லேஅவுட் வந்துடுச்சு. ஸோ அதில் வந்து எங்களுடைய கர்சர் எல்லாமே டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. எங்கள் நியூ ப்ராஜெக்ட்டு, இம்போர்ட்டு, அப்புறம் இந்த ப்ராஜெக்டோட செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. சைஸு, ஸோ எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, எல்லா விஷயமும் இங்கே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ ஒரு ஃபைலில் உங்களுக்கு வச்சுருக்கீங்க, இல்லை உங்கள் ட்ரைவில் வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்று வந்து இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி எங்கள் ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, எங்கள் ஃபைலுக்கு போய்ட்டு இங்கே இம்போர்ட் அந்த ஆப்ஷனை கொடுக்கலாம். நீங்கள் இம்போர்ட் கொடுத்த உடனே நீங்கள் இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க ஃபைல், நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போய் அந்த ஃபைலை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க. இல்லைக்கடி நிறைய ஃபைல்னால் அப்படி ஜஸ்ட்டு ஷிஃப்ட்டோ இல்லைக்காட்டி உங்களுடைய கீபோர்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து கமெண்ட் பண்ணி நீங்கள் எல்லா ஃபைலையும் நீங்கள் ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஜஸ்ட் ப்ளஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ எனக்கு எல்லாமே தேவைப்படாது, எனக்கு ஒரே ஒரு ஃபைல் தான் தேவைப்படுது. நான் இந்த ஃபைலை எடுத்துக்கிறேன். நீங்கள் இங்கேயே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ஃபைல். சரிங்களா? ப்ளே தான் சொல்லி பார்த்துட்டு ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைல் வந்து நீங்கள் வந்துடும். ப்ளே பண்ணி பார்த்துங்க இந்த ஃபைல்னு சொல்லி செக் பண்ணிட்டீங்களா? ஓகே, டன். இப்போ செக் பண்ண உடனே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து டைம் லைனில் வரும். ஸோ டைம் லைனுக்கு நீங்கள் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ண டைம் லைனுக்கு. ஸோ இங்கேயே வந்து ப்ராஜெக்ட் நேம் போட்டுருங்க, டெஸ்ட்டுன்னு க்ரியேட் பண்ணிவிடுங்க. க்ரியேட் பண்ணிட்டு டைம் கோட் செட் பண்ணிவிட்டு, அப்புறம் வீடியோ என்ன இதில் இருக்கணும், உங்களுக்கு ஃபார்மேட்டில் இருக்கணும், ஐயா பியா இல்லை வந்து 2Kல பண்ணுறீங்களா 4Kல பண்ணுறீங்களா, அது ப்ளஸ் ரெசல்யூஷனை செக் பண்ணிக்கோங்க, ஃப்ரேம் ரேட்டை செக் பண்ணிக்கோங்க, ஆடியோ விஷயமும் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே செக் பண்ணிட்டு ஓகே கொடுத்த உடனே நீங்கள் கொடுத்த இந்த செட்டிங்ஸில் இந்த டைம் லைன் வந்துடும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஸோ வந்த உடனே ஜஸ்ட்டு இந்த நீங்கள் போகிற ஒரு கிளிப்பை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணி அப்படியே தூக்கி வந்து போட்டிங்கன்னா உங்கள் கிளிப்பு இங்கே வந்துடும். இந்த கிளிப்போட பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். பார்த்திங்கன்னா 7 செகண்ட்ஸ் தான் இந்த கிளிப்போட டைமிங். ஓகே, ஸோ இது வந்து சின்னதாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஜூம் பண்ணுறதுக்கு கமாண்ட் ப்ளஸ் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது ப்ளே ஆகும். ஸோ தெரியும் உங்களுக்கு எல்லாமே. ஓகேங்களா? இல்லை ஸோ ஜூம் பண்ணி பார்த்துக்குங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் வச்சு தான் ஒர்க் பண்ண முடியும். டூல்ஸ் இருக்குது. டூல்ஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. செலக்ட் டூலு, ட்ரிம்மு, பொசிஷனு, செலக்ட் ரெண்டியர் பிளேட்ஸ், ஜூம், ஹேண்டில். நீங்கள் மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட் டூல் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து பிளேட் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து ஜூமு, அப்புறம் ஹேண்டில். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ பாக்கிலாம் வந்து நீங்கள் போக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து பிளேட் யூஸ் பண்ணி நான் கட் பண்ண போகிறேன். நான் சும்மா கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கட் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே மாற்றி நான் போகிறேன் கிளிப்பை. ஸோ உங்களுக்கு தெரியறதுக்காக. ஓகேங்களா? ப்ளே பண்ணுறேன். ஜம்ப் கட். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? ஸோ இதான் வந்து பிளேடோட ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்போது ஃபைல் கட் பண்ணியாச்சு. இப்போ ஏதாவது உங்களுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேஷன் கொடுக்கணும், ஒரு கட்டில் இன்னொரு கட்டில் எனக்கு ஜம்ப் தெரியுது, அதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் கார்னரில் இங்கே ஒரு ஆப்ஷன் ஒரு எக்ஸ் மாதிரி காட்டுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ட்ரான்ஸ்லேஷன். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்லேஷன் இந்த டூல் மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து FCPயே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நிறைய கொடுத்துருப்பான். நீங்கள் ஸோ அதில் உங்களுக்கு எது கரெக்டாக ஃபிட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், நான் இந்த ட்ரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இதில் நான் போட்டுருக்கேன். ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஆச்சா? இது வந்து ஸோ இதுலேயே வந்து நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் மாற்றலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்ட உடனே இங்கே லெஃப்ட் சைடில் அதோட டூல்ஸ்லாம் இருக்கும். இது வந்து ரைட்லேருந்து வரணுமா, டவுன்லேருந்து வரணுமா, லெஃப்ட்லேருந்து வரணுமா, அப்புறம் இதோட பாஸ் கூட நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து வேறு ஏதாவது போடலாம். நீங்கள் வந்து சர்க்கிள் போடலாம். ஓகேங்களா? திருப்பி ப்ளே பண்ணுறேன். ஓகே, தட்ஸ் இட்.
அவ்வளோதான், சிம்பிளுங்க ஒர்க்கு. சேம் இதையும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணிக்கலாம். தெரியுதா உங்களுக்கு மூவ் ஆகுது தெரியுதா? லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணிக்கலாம். ஆஸ்பெக்ட் ரேஷியோ மூவ் பண்ணிக்கலாம் எப்படி வேணுன்றதுக்காக. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி மாதிரி தான் எல்லாமே. ஓகே, இதுதான் வந்து பேசிக் எடிட்டிங் நம்ம யூஸ் பண்ணுறது. கட் போட்டுட்டு ட்ரான்ஸ்லேஷன் போட்டுட்டு ஆடியோ லெவல்னா ஆடியோ லெவல் செக் பண்ணிங்க. இந்த கிளிப்பில் ஆடியோ லெவல் இல்லை, ஆடியோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆடியோ காட்டும். இங்கே வந்து ஆடியோ லெவல் இல்லை. ஸோ தட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக ரெண்டர் ஆகும். ஸோ ரெண்டரிங் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே ஆப்ஷன் காட்டும். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டரிங். ஸோ இதெல்லாம் ஆயிடுச்சுனால உங்களுக்கு காட்டல. ஸோ ரெண்டரிங் ஆகும்போது இங்கே காட்டும். ஸோ FCP பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரெண்டரிங். ஸோ உங்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் எப்போ ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட்லேயே உங்களுக்கு போய்ட்டே இருக்கும். அப்புறம் வந்து இங்கே ஒரு இன்னு, இங்கே ஒரு அவுட், ஐ அண்ட் ஓ. ஸோ உங்களுக்கு எதாவது வேணும்னு கூட நீங்கள் வந்து உங்களோட கீபோர்ட் செட்டிங்லாம் மாற்றிக்கலாம். போட்டுட்டு செக் பண்ணிங்க. நீங்கள் வந்து கரெக்டான கிளிப்ஸை உங்களுக்கு தேவையான கிளிப்பில் தான் நீங்கள் வச்சு செட் பண்ணிருக்கீங்களா சொல்லி பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், ஃபைல் போய்ட்டு இங்கே வந்து எக்ஸ்போர்ட் இருந்த ஆப்ஷன் இருக்காது. அதுக்கு பதிலாக என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ஷேர்னு கொடுத்துருக்காங்க. ஷேரில் பார்த்தீங்கன்னா டிவிடி, யூடியூப்பு, ஃபேஸ்புக், பிளா எல்லாமே இருக்கும். அதில் வந்து மாஸ்டர் ஃபைல்னு இருக்கும். ஓகேங்களா? மாஸ்டர் ஃபைல் கிளிக் பண்ண உடனே ஸோ இது மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பேர் மாற்றிக்கலாம். அதில் baby01 ஓகேங்களா? இது கொடுத்துக்கலாம். ஸோ உங்கள் டைம் எனக்கு எது மாதிரி ஃப்ரேம் ரேட் செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கா? ஓகே, 7 செகண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இங்கே வந்து பக்கத்தில் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த செட்டிங்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து வீடியோ மட்டும் வேணால் நீங்கள் வீடியோ மட்டும் எடுத்துக்கலாம். ஆடியோ மட்டும் வேணால் நீங்கள் ஆடியோ எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த டிவைஸில் இருக்குது. ஓகேங்களா? அது MP4 யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இந்த கோடெக்கு, ரெசல்யூஷன் எல்லாம் செக் பண்ணிட்டு இங்கே உங்களுக்கு வந்து எஸ்டிமேஷன் அந்த சைஸும் காட்டிடும். ஸோ இந்த வீடியோ இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன்னா 17.6 MB கிட்ட வர சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி காட்டும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது வந்து எந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா குவிக் டைம் மூவியில் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது ஃபைல் எங்கே போய் சேவ் ஆகணும் அதோட விஷயம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து அதிலே போடுறேன், கர்சர்லேயே போட்டுருவேன். ஓகே, ஸோ வந்து எக்ஸ்போர்ட் பேர் வந்து ஃபைல் baby01 கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்துறேன். சேவ் கொடுத்தோன்னே சேம் இந்த டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மூவ் ஆகும். ஷேரிங்கில் போகும். செக் பண்ணி பார்த்துங்க. 43.51% போயிட்டே இருக்கும். தட்ஸ் இட். இங்கே முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து அது ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து VLC பிளேயரும் இந்த பிளேயரும் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் பண்ண கட்ஸ் பண்ண ட்ரான்சாக்ஷன் எல்லாமே இருக்கா? தட்ஸ் இட். இதுதான் வந்து ஒரு சின்ன ஒர்க்கு, சின்ன பேசிக்கான ஒரு எடிட்டிங். ஸோ யார் வேணால் வந்து எடிட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன டூல் வச்சுட்டோ. ஸோ FCP வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை. நீங்கள் வந்து புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு FCP வந்து ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லி. இதில் நிறைய ஒர்க்கு பார்ப்போம். ஸோ அப்கமிங் டேஸில் வந்து இதிலே வந்து கலர் கரெக்ஷன்ஸு, கிரேடிங்ஸ் பார்க்கலாம். வேறு ட்ரான்சாக்ஷன் லெவல் யூஸ் பண்ணலாம். வேறு லேயர்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். தான் நம்ம ஒரு வீடியோவாக நம்ம பார்ப்போம். ஸ்டே டியூன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நாங்கள் போடலான்னு இருக்கோம். ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். தேங்க்யூ.